Hi friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம இன்னொரு Diwali special recipe பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா Omapodi, Besan Sev. இது செய்யறது ரொம்ப சுலபங்க. இது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டிஷ். ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். சோ இப்போ இது எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்க போறோம். கடலை மாவு இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதனால் ரொம்ப பழைய கடலை மாவு யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பேக்கெட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ண போகிறேன். பச்சரிசி மாவு தான். இது ஆல்ரெடி நீங்கள் முறுக்கு செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடைகள்லேயே பச்சரிசி மாவு பேக்கிங்கில் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் முக்கியமானது ஓமம். ஸோ இந்த ஓமம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கைகளில் நரிச்சு ஆட் பண்ணாலும் அந்த வாசம் இறங்கும். அதனால் கைகளில் நரிச்சு இந்த ஓமத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை ட்ரை மிக்சராகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உப்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இதில். ஸோ இது தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரையாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக, அதாவது 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை ஆட் பண்ணி ஒரு ஈரப்பதம் உள்ள மாவை நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஈரப்பதம் உள்ள மாவாக ஆனதுக்கப்புறமா இதில் நீங்கள் கிராஜுவலாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. மாவு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சா டவ் மாதிரி கிடைக்கணும் உங்களுக்கு. அதாவது திரட்டி வரணும் மாவு. இந்த மாதிரி கடலை மாவு பொறுத்தவரை தண்ணியை இழுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சீக்கிரம் ட்ரை ஆயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியை பார்த்து ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி மாவை காய விட்டுறாதீங்க. இப்போ இதில் ஃப்ளேவர் அது மட்டும் இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இதுக்கு சேவ் அச்சை எடுக்க போகிறோம். அந்த சேவ் அச்சை இந்த மோல்டில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஓமம் முழுசாக ஆட் பண்ணுறதுனால இந்த சேவ் அச்சோட மோல்டில் ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓமத்தை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஓமத்தை அப்படியே ஆட் பண்ணீங்க, ஹோல் சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த ஓமம் வெளியில் வராது, உங்களுக்கு மாவு பிழிய முடியாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஹோல் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் ஓமத்தை அப்படியே முழுசாக ஆட் பண்ணி இதில் போட்டு பிழிய போகிறேன். ஸோ இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி கடலை மாவு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்தால் எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக பிழிய ஆரம்பிக்க வேண்டியதுதான். பிழியும் போது பிரேக் இல்லாமல் செட்டாக பிழியுங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் பிழிஞ்சிட்டேன் ஒரு செட்டு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால இமீடியட்டாக உங்களுக்கு வெந்துடும். ஸோ பாருங்கள், டக்குன்னு வெந்துருச்சு. ஸோ இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டுக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேணாம், கரைஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு பக்கமும் திருப்பி ஒரு 2 நிமிஷத்தில் சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. டோட்டலாகவே இது வேகிறதுக்கு 2 to 3 minutes தான் ஆகும். ஸோ இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்ச் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓமம் ஆட் பண்ணும்போது மட்டும் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஹோல் சின்னதாக இருந்துச்சுன்னா ஓமம் அந்த விதைகள் வெளியில் வராது. அதனால் நீங்கள் ஓம தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கு ஒன்றும் இல்லை, தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஓமத்தை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ செகண்ட் பேட்சையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்து ஓமப்பொடிக்கு முக்கியமான ஒரு பொருள் கருவேப்பிலை. ஸோ அந்த கருவேப்பிலையை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தோடு ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப வெடிச்சிடும். அதை லைட்டாக உணர்த்திட்டு ஈரம் இல்லாமல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் பொரிச்ச ஓமம் இங்கே ரெடியாக இருக்குது. இதில் நான் கடைசியாக பொரிச்ச கருவேப்பிலையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மெதுவாக லைட்டாக க்ரஷ் பண்ணி விட போகிறேன். ரொம்ப போட்டு நுழைக்கிறாதீங்க, லைட்டாக அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப சூப்பரான ஓமப்பொடி சுலபமாக தயாராகிடும்.
இதில் கருவேப்பிலை மறக்காமல் ஆட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு, உடைச்சா இந்த மாதிரி நல்லா பொறு பொறுன்னு வரும். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த ஓமப்பொடியை உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.